ஹாய் வெல்கம் டு ஜிடிவிஎஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ரெசிபி, ஒரு சூப்பரான மசாலா பொருள்னு சொல்லலாம். ஒரு மேஜிக் மசாலான்னு சொல்லலாம். ஆர் நூடுல்ஸ் மசாலா, ஃப்ரைட் ரைஸ் மசாலா. இந்த ஒரு மசாலா இருந்தால் உங்களோட சமையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வர மல்லி வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஸ்பூன் வைஸில் சொல்லணுன்னா ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அண்ட் அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அண்ட் அது கூடவே 1 இன்ச் அளவுக்கு பட்டை இப்படி உடச்சி போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 6 கிராம்பு நல்லா முழுசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே வந்து அந்த மொட்டோடு இருக்கணும். அண்ட் இது கூடவே 5 ஏலக்காய், இதுவே போதுமானதாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அண்ட் 2 பிரியாணி இலை நல்லா பிச்சு போட்டு இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாகிற அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். சிம்மில் வச்சு வருங்க, இல்லைன்னா கலர் சீக்கிரம் சேஞ்ச் ஆகிடும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஸ்மெல் நல்லா வரப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்மளால் அரைக்க முடியும். அதுக்குள்ளே அடுத்து நம்மளுக்கு என்ன தேவைன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் இந்த மிளகாத்தூள். அண்ட் அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் பவுடர். இதெல்லாம் ஆல்ரெடி எப்படி பவுடர் மேக் பண்ணுறது நம்ம யூடியூப் சேனலே போட்டிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர், இல்லை உங்களுக்கு ஆன்லைன்லேயுமே கிடைக்கும், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர் தான். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவர் எதுக்கு சேர்த்துறோம்னா நல்லா பைண்டிங் கொடுக்கும் மசாலா, அதுக்காக. அண்ட் இப்போது நம்ம ஆல்ரெடி வறுத்து ஆற வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபைனாக அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கணும். இதை வந்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் குருமா மாதிரி வைக்கிறீங்கன்னா ஃபைனலாக இதை தூவிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் இது ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த சாஸும் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சூப்பராக வரும். அண்டு வெளியில் வாங்குகிற கெமிக்கல்ஸை விட நீங்களே செய்கிறப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் கிரேவிலாம் வைக்கிறீங்கன்னா லாஸ்ட்டு இதை தூவி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு இதை வந்து ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.